பொன்மலரிலிருந்து காக்கவில்லை. இது வரைக்கும் நம்ம சேனலில் நிறையா ஃபன்னி வீடியோஸு, பாட்டு பாடுறது நிறையா போட்டிருப்போம். இனிமேலே நம்ம ஒரு சூப்பரான டார்கெட்டை ஃபாலோ பண்ண போகிறோம். அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ பார்த்துட்டு இருக்கீங்களா, இந்த வீடியோக்கு ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் மட்டும் தட்டி விட்டுருங்க. வாங்க அப்படின்னு இது இனிமேல் டெய்லியும் 30 டேஸ்க்கு ஒரு ப்ராக்டிஸ் லேர்னிங் டைம் இப்படின்னு ஒரு இதை வைக்க போகிறோம். அது 30 டேஸ்க்கு நடக்கும்போது ஒவ்வொரு வீடியோவும் 10 மினிட்ஸ், ஒன்லி 10 மினிட்ஸ். அந்த வீடியோவில் வர நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதை தான் இப்போ நம்ம பொன்மலரில் நியூவாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. என்னன்னா லேர்னிங் ப்ராக்டிஸ். ஃபஸ்ட்டு இன்னைக்கு தான் அதோட ஃபர்ஸ்ட் எபிசோடு. வாங்க ஃபர்ஸ்ட் எபிசோட் பண்ணலாம். எப்பவுமே ஒரு லெசன் எடுக்குதுன்னா ஃபஸ்ட்டு எல்லாருமே பேசிக்ஸ் தான் போகும். இப்போ நான் உங்ககிட்ட சில கொஷின்ஸ் கேட்பேன், அதுக்கான ஆன்சர் நீங்கள் தான். அதோ வெறும் உங்களுக்கு 5 செகண்ட்ஸ் தான் டைம், அதுக்குள்ளே நீங்கள் சொல்லணும். இப்போ நான் உங்ககிட்ட ஃபஸ்ட்டு நம்ம நேஷ்னல் பேசிக்ஸை பற்றி கொஷின் கேட்குறேன். இன்னைக்கோட டெஸ்ட் அதுதான். என்ன டெஸ்ட்னா நேஷ்னல் பேசிக்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? ஓகே, ஸ்டார்ட். ஹூ இஸ் த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா? 5 செகண்ட்ஸ் டைம். ஹூ இஸ் த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா? இந்தியாவின் பிரதமர் யார்? 5 கிளாப்ஸ் என்ன, அதுக்குள்ளே யார் சொல்றாங்க போறோம். யாருக்குமே தெரியல, எல்லாருக்கும் தெரிஞ்சதுன்னா ஹானரபிள் மிஸ்டர் நரேந்திர மோடி அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஹூ இஸ் த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு? தமிழ்நாட்டின் முதலமைச்சர் யார்? 5 கிளாப்ஸ். ஹானரபிள் மிஸ்டர் சி. ஜோசப் விஜய். நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின். வாங்க தேர்ட் கொஸ்டின் கொடுக்கலாம். இந்த தேர்ட் கொஸ்டினை நான் கேமராமேன் கிட்ட கேட்குறேன், அவர் கரெக்டாக சொல்லணும். ஹூ இஸ் த அசிஸ்டன்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா? நான் தப்பாக சொல்லிட்டேன். அசிஸ்டன்ட்ல குடியரசுத் தலைவர்னு சொல்லுவாங்கள்ல, பிரசிடென்ட், அது யாருன்னு சொல்லுங்களா? கேமராமேன் உங்களை தான். திரௌபதி முர்முவா கரெக்ட். கேமராமேனுக்கு ஒரு கிளாப். இது மாதிரி நான் 3 கொஸ்டின்ஸும் கேட்டேன். இது மாதிரி நீங்களே ஓரலாக ப்ராக்டிஸ் பண்ணி சொல்லலாம். இன்னைக்கு நம்மளோட டாபிக் ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ். இந்த டாப்பிக்கை ஃபர்ஸ்ட் இது எதை பற்றி சொல்கிறாங்கன்னா, நம்ம இந்தியாவில் இருக்கிற ஸ்டேட்ஸ், அதாவது நான் இது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 3rd நடத்துகிறேன், 5th 4thலாம் கிடையாது. பேசிக்ஸ்னா இப்போது நம்ம எல்லா கண்ட்ரிக்கும் ஸ்டேட்ஸ் இருக்கும். அந்த ஸ்டேட்ஸ் வகையில் பார்த்தா நம்ம இந்தியா கண்ட்ரிக்கும் நிறைய ஸ்டேட்ஸ் இருக்குது, 28. அந்த 28 ஸ்டேட்ஸை நம்ம இன்னைக்கு சொல்ல போகிறோம். வாங்க. 28 ஸ்டேட்ஸு, அதில் நான் சம்திங் இதில் சொல்கிறேன். மீதி அப்புறம் லாஸ்ட் வீடியோட லாஸ்ட்டில் சொல்கிறேன், கேளுங்க. தமிழ்நாடு, ஆந்திரா பிரதேஷ், கர்நாடகா, கேரளா, மகாராஷ்டிரா, ஒடிஷா, இது மாதிரி சவுத் இந்தியன், நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ் நிறையா இருக்குது. இன்னைக்கு உங்களோட ஹோம்ஒர்க் என்னென்னா, இந்த ஸ்டேட்ஸ் அண்ட் கேபிட்டல்ஸ், இதோட கேபிட்டல்ஸும் நிறையா இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு சென்னை, ஆந்திரா அமராவதி, தெலுங்கானா ஹைதராபாத், கேரளா திருவனந்தபுரம் அப்படின்னு நிறையா இருக்குது. இந்த ஸ்டேட்ஸ் அண்ட் கேபிட்டல்ஸ் இன்னைக்கு உங்களுக்கு ஹோம்ஒர்க் பார்த்து வச்சுக்கோங்க. நாளைக்கு வீடியோவில் நீங்கள் இதை கமெண்ட்டில் ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. நெக்ஸ்ட் என்னன்னா யூனியன் டெரிட்டரிஸ். யூனியன் டெரிட்டரிஸ்னால் ஒரு ஸ்டேட்லேருந்து பிரிக்கப்பட்ட ஒரு பெரிய சிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் பாண்டிச்சேரி, டெல்லி, அது மாதிரி நிறையா விஷயம். இந்த யூனியன் டெரிட்டரிஸை நம்ம நிறையா இது பண்ணியிருப்போம். பாண்டிச்சேரியை 4ஆக பிரிச்சிருப்பாங்க.
உங்களுக்கு அதோட ஹோம்ஒர்க்கும் நிறையா இருக்குது. ஹோம்ஒர்க் வந்து இன்னைக்கு அதை வந்து லாஸ்ட்டாக சொல்கிறேன். இப்போ இந்த ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் இதை நம்ம எதுக்கு பிரித்தாங்க, எப்படி பிரித்தாங்கன்னு சொல்கிறதுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம அரசியல் உருவாக்கணும் 1950. அப்போ என்ன ஆச்சுன்னா, இது மாதிரி இந்தியா ஒரே நாடாக இருந்துச்சு. நம்ம இதை பிரிக்கலாம், எல்லாமே தனித்தனியாக ஒட்டிருந்துச்சு, அதை பிரிக்கலான்னு சொல்லிட்டு பிரித்தாங்க. தெலுங்கானாவும் ஆந்திராவும் ஒட்டி ஒன்றாச்சு, அதுதான் ஆந்திரா பிரதேஷ். நெக்ஸ்ட்டு தமிழ்நாடுவே நிறையா இடத்துல ஒட்டி இருந்துச்சு, அதையும் பிரித்தாங்க. இது மாதிரி நிறையா பிரிச்சுருக்காங்க. இதனால் அதுலேருந்து பிரிக்கப்பட்ட ஸ்டேட்ஸ்லேருந்து பிரிக்கப்பட்ட ஒரு இதை தான் நம்ம யூனியன் டெரிட்டரின்னு சொல்லுவோம். இன்றைக்கி ஹோம்ஒர்க் ஃபஸ்ட் டேனால உங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக பேசிக்ஸ் தான் நடத்தினேன். நாளைக்கு செகண்ட் டே உங்களுக்கு நல்லா ஷார்ப்பாக நடத்தும். இன்றைக்கி ஹோம்ஒர்க், நாளைக்கு நீங்கள் இதை சப்மிட் பண்ணி ஆகணும். யூனியன் டெரிட்டரிஸ் அது எந்த ஸ்டேட்டில் அமைக்க பண்ணியிருக்குது, ஒன் டைம் ரைட். நெக்ஸ்ட்டு ஸ்டேட்ஸ் அண்ட் கேபிட்டல்ஸ் ரைட் ஒன்று. இதுதான் உங்களுக்கு இன்னைக்கு ஹோம்ஒர்க். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.